உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கடவுளே, கோயில்ல சிகப்பு பூ விழுந்து இந்த கல்யாணம் நின்றுடும். வா போலாம். அண்ணி, அழகா இருக்காங்கல்ல, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ஆமாக்கா, ட்ரெஸ் பண்ணோன்னு சிரிக்கிறாங்க. சரியாயிட்டா உனக்கு தான் புண்ணியமா போகும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இருக்குக்கா. நீங்க சொன்னப்பெல்லாம் இல்ல, ஆனா இப்ப மனசுல நம்பிக்கை வந்துருச்சுக்கா. நல்லது நடக்கட்டும், இது யாருக்கும் தெரியாதுல்ல. தெரியாதுக்கா. சரி போலாமா? நில்லுங்க. நான் தான் சொன்னேன்ல, இந்த பொண்ணு நல்லா படிச்ச பொண்ணு, வசதியான வீட்டு பொண்ணுன்னு. இந்த பொண்ணோட முகத்தை பார்த்தாலே தெரியுது பாத்தியா? ஆமாக்கா. என்ன கோயில் சொன்னீங்க? சுசீந்திரம் பக்கத்துல இருக்கிற அம்மன் கோயில். நல்ல சக்தியுள்ள தெய்வம். போலாமா? ஓகே. அண்ணே, நானும் ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டா? டேய் உதப்படுவர் ராஸ்கல், உன் வருங்கால மனைவிய கொஞ்சம் வேண்டி இருக்கும்டா. இங்க பாரு, வாசம் வந்துச்சுன்னு வச்சுக்க, கதை முடிஞ்சு போச்சு. சொன்னா புரியாதா தாசு உனக்கு? சரி வேணாம், போமா. சண்டி, நீயும் தாசும் மாட்டிக்க கூடாது, பாத்துக்கோ. மா, அண்ணனுக்கு எல்லாம் தெரியும். ஏதோ புதுசா பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. சும்மா நீ புலம்பாம இரு. அண்ணே, பசங்க வந்தாச்சான்னு கொஞ்சம் கேள. ஏய், அண்ணன் தாண்டா கால் பண்றாரு. ஹலோ அண்ணே. டேய் எங்கடா இருக்கீங்க? கோயிலுக்கு வந்தாச்சுண்ணே. டேய் இடத்த நல்லா பாத்துக்குங்க. சம்பவம் பண்ணிட்டு எந்த வழியா தப்பிக்கணும், எங்க காரை நிப்பாட்டி வைக்கணும்னு நல்லா ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கோங்க, புரியுதா? ஓகேண்ணே, ரூட்டு தெளிவா இருக்குண்ணே. பிளான் படி நடக்கும். உங்களுக்கு டவுட் எதுவும் வேணாண்ணே, நீங்க கிளம்பி வந்துருங்கண்ணே. சரி சரி, நான் வரேன், போனை வை. சரிங்கண்ணே. மணிமகள, பசங்க தெளிவா இருக்கானுங்க, போலாமா? தாசு, நான் சொன்னதை எடுத்துக்கிட்டியா? ரெடியா இருக்குக்கா. சரி, அப்ப போலாமா? போலாம். சரி போலாம். சண்டி, வா போலாம். அம்மா தாயே, நீதான் எனக்கு ஒரு நல்ல வழி காட்டணும். உன்னோட சம்மதத்தை வாங்காம என் பொண்ணுக்கு நிச்சயம் பண்ணது தப்புதான். நான் செஞ்ச முட்டாள்தனத்துக்கு என் பொண்ணை நீ தண்டிச்சிடாத. அவ அரியா பொண்ணு, அவ நல்லா வாழணும். இந்த கல்யாணம் நடக்க வேண்டாம், அவ நல்லா இருக்கட்டும். உன் உத்தரவுக்கு கட்டுப்பட்டு தான் நாங்க இருக்கோம். உன்னோட கட்டளைப்படிதான்
எங்க பொண்ணு கல்யாணத்தை நாங்க நடத்துவோம். நல்ல வாக்கு சொல்லுமா. என்ன ரொம்ப பலமா வேண்டிக்கிட்டு இருக்க போல இருக்கு? ஆமா. என்ன வேண்டிக்கிட்ட? எந்த பிரச்சனையும் இல்லாம இந்த பூ எடுத்து வைக்கிற சடங்கு நல்லபடியா நடக்கணும். காவேரிக்கு இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இதாங்க வேண்டிக்கிட்டேன். சிவா, மத்தவங்க எல்லாம் எங்கப்பா? மத்தவங்க எல்லாம் இதோ வராங்களேப்பா. கடைசியா உன் சம்மதத்தை வேண்டி இங்க வந்திருக்கோம். காவேரி உன் பொறுப்பு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ராசு, ஐயருக்கு தகவல் சொல்லியாச்சா? அவர்கிட்ட நேத்தே சொல்லியாச்சுமா. லிஸ்ட் எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாரு. எல்லாத்தையும் வாங்கியாச்சு. மாமா நான் வேணா போய் ஐயரை கூட்டிட்டு வந்துட்டா? வர சொல்ல வேண்டியதுதான். சரி, என்னன்னு போய் பாருங்க சரி மாப்ள. மாமா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அம்மனுக்கு பட்டும் அலங்கார பொருள் எல்லாம் கொண்டு போய் கொடுக்கணும். விளக்கெல்லாம் எடுத்து வைக்கணும். பொங்கலுக்கான பொருள் எல்லாத்தையும் தனித்தனியா எடுத்து வைக்கணும். ஏமா எல்லாத்தையும் நீயே செய்யணுமா? எல்லாரும் செய்யட்டும், வேலையை பிரிச்சு கொடுமா. அதெல்லாம் பரவாயில்லப்பா, பாத்துக்கலாம். சரி வாங்க, அம்மாக்கு ஹெல்ப் பண்ண போலாம். ரொம்ப தான் ஹெல்ப் பண்ற மாதிரி நடிக்கிற. அப்போ நீ ஏதாச்சும் திட்டம் போட்டிருப்ப. என்ன திட்டம்? திட்டம் தானே. உனக்கும் ஒரு பையனை பார்த்து சாமி கிட்ட பூ போட்டு சம்மதம் வாங்கி அந்த கல்யாணத்தை நல்லா ஜாம் ஜாம்னு முடிச்சு உன்னை அனுப்பி வைக்கிறது தான் திட்டமே. ஏன்னா வர வர உன்னோட தொல்லை தாங்க முடியல. மாமா, என் வாழ்க்கைய நடு வழியில விட்டதும் இல்லாம பத்தாததுக்கு இப்ப என்ன துரத்தி விடவும் பாக்குறீங்க. நடு வழியில இல்ல, நல்ல வழியிலே அனுப்ப பாக்குறேன். புரியுதா? கோவலுக்கு வந்து ஏன் அபசகுணமா பேசுறீங்க? கொஞ்சம் நல்ல விதமா பேசுங்க. போடி போ. சும்மா இந்த நடிக்கிற வேலை எல்லாம் வேணாம். மாமா, உங்களுக்கு சப்போர்ட்டுக்குன்னு ஒரு ஆள் வச்சிருக்கீங்க. எனக்கு யாரு இருக்கா? மாமா பாத்தீங்களா, இப்ப கூட நான் இருக்கேன்னு உங்களுக்கு சொல்ல மனசு வரல. ஏமா உன்னை பார்த்துக்க அம்மா அப்பா இருக்கும்போது நான் ஏன் சொல்லணும்? காவேரி, இந்த 2 விரல்ல ஒண்ணு தொடு. ஏன் இல்ல, வெள்ளை பூவா இல்ல சிகப்பு பூவான்னு பாக்க. உனக்கு எந்த பூ கிடைக்கணும்? ஹே, டார்ச்சர் பண்ணாதடி. நானே இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம நொந்து போயிருக்கேன். என்கிட்ட பூ எடுக்கிறத பத்தி பேசாத. ஏண்டி பயப்படுற? தாஸ் உனக்கு ஏத்த நல்ல பையன். ஆளும் ஜம்முன்னு இருக்கான். அவங்க ஃபேமிலியும் உனக்கு சப்போர்ட்டாவே இருக்காங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.